எந்த தேர்தலையும் இல்லாத அளவுக்கான பரிசு பொருள் இந்த தேர்தலில் கொடுக்கப்படுது. இதுவரைக்கும் எந்த தேர்தலையும் கிடையாது. இடைத்தேர்தலில் கொடுப்பான், இப்படி அள்ளி அள்ளி கொடுப்பான். ஆனால் ஒரு பொது தேர்தலில் ஒவ்வொரு தொகுதியிலையும் அவ்வளோ பரிசு பொருள். திமுக காரன் கொடுக்குறான், சரி அவன் கொள்ளடிச்சு வச்சிருப்பான். கோவை மாவட்டம் சூலூர் அருகே இருகூரில் தேர்தல் விதிமுறைகளை மீறி திமுகவினர் பதுக்கி வைத்திருந்ததாக கூறி பரிசுப் பொருட்களை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். ரகசிய தகவலின் அடிப்படையில் செல்வ விநாயகர் கோவில் அருகிலுள்ள குடோனில் சோதனை நடத்திய அதிகாரிகள் 1000க்கும் மேற்பட்ட சில்வர் அண்டாக்கள் மற்றும் பல்வேறு பாத்திரங்களை கண்டுபிடித்தனர். அதிமுக காரன் கொடுக்குறான், அவனும் ஆட்சியில் இருந்திருக்கான், நிறைய பணத்தை கொள்ளடி வச்சிருப்பான். ஏடிஎம்கே கட்சியிலிருந்து ஹாட் பாக்ஸு, ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு கொடை, ஒரு வேட்டி, ஒரு சேலை, ஒரு சட்டை, ஒரு பை, ஒரு தட்டு, ஒரு பெரிய தட்டு. ஆனால் இந்த தாவேக்காரன் கொடுக்குறான், இவனுக்கு ஏது இவ்வளோ துட்டுங்கிற சந்தேகம் நமக்கு வருது. இவனுக்கு பின்னாடி யார் இருக்காங்கிறதெல்லாம் நம்ம விசாரிக்கணும். இவன் மாற்றுன்னு வெக்கமில்லாமல் பேசிக்கிறான். புடவைக்கான டோக்கன் கொடுக்குறான், அரிசி மூடை கொடுக்குறான், குக்கர் கொடுக்குறான், தட்டு கொடுக்குறான், குண்டாங் கொடுக்குறான், வாட்டர் கேன் கொடுக்குறான். அவ்வளோ பரிசு பொருட்கள் எல்லாத்துலேயும் விசில் சின்னத்தை போட்டு அவன் இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். கடைசியா ஒரே ஒரு வார்த்தையை முடிச்சுக்கிறேன். யார் ஒருத்தர் பேர் சொன்னா எல்லா நல்லவங்க முகத்திலும் சிரிப்பு வருதோ நல்லவன். யார் ஒருத்தர் பேரை சொன்னா எல்லா கெட்ட மனுஷனும் பயம் வருதோ நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லா இருக்கும். 2026 தேர்தலுக்கு அப்புறம் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கான்பிடென்டா இருங்க, வெற்றி நிச்சயம். உங்கள் வாக்கு விசிலுக்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திமுகவை தேர்தல் ஆணையத்தினுடைய பறக்கும்பட பிடிக்கல. சரி, அது ஆட்சியில் இருக்குது, நாளைக்கு ஆட்சிக்கு வரப்போகிற கட்சிங்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் பயப்படுறாங்கன்னு நம்ம சொல்லலாம். அதிமுகவை பிடிக்கல, ஏன்னா மத்திய அரசு பிஜேபியோட கூட்டணியில் இருக்குது, நம்ம சத்தம் இல்லாமல் கண்டு காணாமல் இருந்துடலான்னு இந்த தேர்தல் ஆணைய அதிகாரிகள் விடுறாங்கன்னு சொல்லலாம். அப்போ ஏன்டா விஜயும் பிடிக்க மாட்டேங்கிறீங்க? ஒரு உண்மைக்கே ஒரு அதிகாரி அவருடைய பவரை காட்டணும்னா நேற்று கட்சி ஆரம்பித்தாவே வெக்கம் இல்லாமல் விதியை மீறி இன்றைக்கி இலவசம் கொடுத்துட்ருக்கானா அவனை பிடிக்கணும்ல. ஆனால் அவனுக்குள்ளே பிடிக்க மாட்டேங்கன்னா அப்போ இவனும் இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தரால் இறக்கி விடப்பட்ட கையாளுங்கிறது நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியுது. திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் மாற்றா வரேன்னு சொல்லிட்டு திமுக அண்ணா திமுக என்ன செய்வாங்களோ அதையே செஞ்சா அப்புறம் எதுக்கு திமுக வேற அண்ணா திமுக? அதுக்கு அவங்க 2 பேருமே வந்துட்டு போயிடுவாங்களே. விஜய் இன்னைக்கு மாநாடு மீட்டிங் போட்டிருக்காங்க பாருங்க, திமுக மீட்டிங் மாதிரி இருக்கு, அண்ணா திமுக மீட்டிங் மாதிரி இருக்கு. அதுக்கெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. வரவங்களுக்குலாம் ஆளுக்கு ஒரு இது பாருங்க, பாலி போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இதான் திமுகலையும் செய்வாங்க, அண்ணா திமுகலையும் செய்வாங்க. அப்போ புதுசா நீங்க என்ன செய்ய போறீங்க? இவ்வளவு செலவு பண்ணி மீட்டிங் போட சொல்லி யாரு கேட்டா? இதே நாம் தமிழர் கட்சியில இந்த மாதிரி ஆளு வந்தவங்களுக்கு ஆளுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் கொடுத்து அனுப்புவாங்களா? தாவக கூட்டத்தில் ஒருத்தனை என்ன ஹாட் பாக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க போல. ஹாட் பாக்ஸ் கொடுத்தா கூட்டத்தை கூட்டுறாங்களா? ஹாட் பாக்ஸ் கொடுத்து ஆட்களை கூட்டுறாங்க தாவக கூட்டம். இதில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அத்தனை வேட்பாளர்களும் இதை எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க. புகார் அளிக்கிறதுக்கான நம்பரை தொடர்பு கொள்கிறாங்க. மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் தரையில் உட்காந்து போராட்டம் பண்ணுறாரு ராஜபாளையத்தினுடைய வேட்பாளர் கார்த்திகேயன். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தையே முற்றுகையிட்டு உள்ளே போய் தர்ணா போராட்டத்தை மேற்கொள்கிறாரு. சல்மானும் தாரிகா சல்மான் அவர்களும் கடுமையாக அதுக்கான போராட்டத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கலெக்டர் ஆபீஸ்க்குள்ளேயே விட மாட்டீங்க. ஆட்சியர் அலுவலகத்தில் அலறவிட்ட NTK-வினர். அப்ப ஏன் சார் நீங்க
அதுவும் சல்மான் அவர்கள் வந்து அவர் ஆக்ரோஷப்படுறதும் கோவப்படுறதும் பார்த்தா நமக்கே பயமாக இருக்கும். என்னடா இவர் கோவத்தில் எதுவும் பண்ணிடுவாரோ, என்ன ஆக போகுதோ, போலீஸ்காரன்னு பார்க்க மாட்டார், அரசு அதிகாரியும் பார்க்க மாட்டார். நீ யாராக இருந்தாலும் வாடா பார்த்துக்கலான்னு அப்படிப்பட்ட ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபர். அவருடைய பேச்சும் அப்படி இருக்கும். அவர் தான் அப்படி இருக்காருன்னு பார்த்தா தாரிகா சல்மான் அவரை விட ஒருபடி மேலே. நீ என்ன பெரிய ஆளான்னு அந்தளவுக்கு இறங்கி அடிக்கிறாங்க. பரிசு பொருட்கள் பட்டுவாடை செய்யறத எங்களுக்கு தகவல் வந்துச்சு. உடனே நாங்க ஆர்டிஓ அவர்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணோம். நாங்க 10 மணிக்கு சொன்னோம், ஆனா அவங்க 11 மணிக்கு மேலதான் அந்த களத்துக்கு வந்தாங்க. அதே மாதிரிதான் ஆற்காடு நகரத்திலையும் இதே மாதிரி இலவச பொருட்கள், புடவை துணிமணிகள்லாம் பட்டுவாடை செய்யறதாக எங்களுக்கு வந்து இது வந்துச்சு, தகவல் வந்துச்சு. பெல்லில விநியோகம் செஞ்சது திமுக, ஆற்காடுல விநியோகம் செஞ்சது அதிமுக. சொல்லி முடிச்சு பல மணி நேரம் கழிச்சு அவங்க அந்த பொருளெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல பறக்கும் படை வருது. அப்ப பறக்கும் படையா இல்ல அது ஊரும் படையா? உடனே அந்த இடத்துக்கு வரதுனால தானே அது பேர் பறக்கும் படைன்னு பேர் வச்சிருக்கோம். இப்ப நாங்க எங்க வீட்டுல இருந்து ஆட்சியர் அலுவலகத்துக்கு வர்ற வரைக்கும் ஒரு 3-4 இடத்துல எங்களை சோதனை பண்ணிட்டாங்க. சோதனை பண்ணி காசு கொண்டு போறோமா, அது கொண்டு போறோமா எல்லாம் பாக்குறாங்க. ஆனா இவங்க நம்மள சோதனை பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்துல அங்க அமோகமா பணப்பட்டுவாடாவும் பரிசு பொருட்கள் பட்டுவாடாவும் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி துணிச்சல் மிகுந்த வேட்பாளர்கள், அதாவது பதவி இருக்கு அப்படிங்கிற ஒரு தைரியம், பணம் இருக்கு அப்படிங்கிற ஒரு தைரியம், இல்லைன்னா நாளைக்கு பதவியும் பணமும் எனக்கு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு தைரியம். ஆனால் இது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஜெயிக்கிறோம் தோக்குறோம், காசு இருக்கு காசு இல்லை, களத்தில் நின்று தைரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய வேட்பாளர்களை நான் நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் பார்க்குறேன். தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே வேட்பாளர்களை அறிவிச்சார் சீமான். இந்த தேர்தல் வர்றதுக்காக ஓராண்டுக்கு முன்னாடியே தயாராகிட்டார் சீமான். ஒவ்வொரு தொகுதி தோறும் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார். இஸ்லாமிய சகோதரர்களை சந்தித்தார், கிறிஸ்தவ சகோதரர்களை சந்தித்தார், அத்தனை பேரை இளைஞர்களை சந்தித்தார், பொதுமக்களை சந்தித்து அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் வேட்பாளர்களை முன்னதாகவே ஒவ்வொரு தொகுதியிலையும் போய் இவங்க தான் போட்டியிட போகிறாங்கிறத அறிவித்தார். அந்த வேட்பாளர்கள் களத்தில் அப்போவே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இன்னைக்கு தேதியில் தேர்தல் தேதியும் அறிவிக்கப்பட்டதுனால நாம் தமிழர் கட்சியில் அண்ணன் சீமான் தொடங்கி கடைக்கோடி தொண்டேன், கடைசியில் இருக்கிற தொண்டேன், அவங்க கூட ஒரு மூலையில் கட்சிக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கிறான். ஒவ்வொரு பேச்சாளர்களும் அனுதினமும் 5 இடங்களில் பேசுகிறாங்க. இடும்பானம் கார்த்திக் ஒரு நாளில் 5 தொகுதியில் போய் வேட்பாளரை அறிமுகம் பண்ணி பேசிட்டு வர்றாரு. சாட்டை துணிமுருகன் 5 இடத்துல போய் பேசிட்டு வர்றாரு. அண்ணன் சீமான் ஒண்டியா 5 இடத்துல அவர் பேசுறாரு. மாலையானா பொதுக்கூட்டம் போடுறாரு. இப்படி கடுமையாக கடைக்கோடி தொண்டன்ல இருந்து தலைமை வரைக்கும் உழைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சினா அது நாம் தமிழர் கட்சி. ஆனால் மாற்று, நான் திமுக வீழ்த்த போகிறேன், நான் அதிமுக வீழ்த்த போகிறேன், நான் தான் வந்து மாற்று அப்படின்னு பேசுகிற இந்த விஜய் கட்சி காணும், விஜயை காணும். விஜய் கட்சிக்காரன் சொல்கிறான், ஐயோ தேர்தல் தேதி வேறு அறிவிச்சிட்டாங்களே, எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு கட்சிக்காரன் சமூக வலைதளம் ஃபுல்லாக கழுவி ஊற்றுறான். இந்த டிவிக்கே தற்குறிகள் ஓட்டு கேட்டு மக்கள்கிட்ட கருத்தை பேசி கொள்கையை பேசி ஓட்டு கேட்பான்னு பார்த்தா விசில் எடுத்து ஊதிக்கிட்டே ரோட்டோரம் போடுறான் வரிசையாக ஊர்வலமாக. மக்கள் ஃபுல்லாக காதை மூடிக்கிட்டு தொந்தரவு தாங்க முடியாமல் கடுப்பாகிறாங்க. நிச்சயமாக இந்த தேர்தலில் விஜய் வந்து இந்த தேர்தல் ஆட்டத்தில் ஒரு ஜோக்கர் தான்.